இவ்வளோ நேரம் எடுத்த வீடியோ ரெக்கார்ட் ஆகலடே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போறாங்கன்ட்டு. கப்பல் ஃப்ரெண்ட். இந்த இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் நடி இருக்கு. இது எங்கேயோ ஒரு பார்க் இருக்கான். பார்க்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி தான். பார்க்கில் குளிக்கிற ஆள் நீ தான்டா. ஐயோ அவரோட எனக்கு சிரிப்பு வருது. என் சிரிப்பை பார்த்து இவங்களாம் சிரிக்க போகிறாங்க. கோவாவே தோற்று போயிருமே. எங்கெல்லாம் போனா நீ? பாருங்க வா இழுத்துருவா. இழுத்துட்டான்ப்பா போட்ட. ஏய் நம்ம ஏறி நின்றுட்டோம். வடிவேல் மணிக்கு பஸ்ஸில் நிற்கிற மணிக்கு நிற்கும். ஆடுது இல்லை ஆடுதல ஆட்டாதல. முங்கிருச்சு போல. எலி போட்டு முங்கிருச்சு. எலி கீழே இறங்கல. முங்கிட்டுல இறங்கல. போட்டுக்காரன் வந்தோம்னா அடிக்க போகிறோம்ல. இறங்கல போவோம்ல. அடுத்தபடியாக எங்கேயோ அருவி இருக்கான். அருவியை பார்க்க கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கான். சரி இது என்ன பலாப்பழம் இப்படி காய்ச்சிருக்கு. இன்னும் எங்கடே போகணும்? அருவியா? இல்லை ஆமாம் சூப்பராக இருக்குல்ல. அருமையான இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த பைக் இப்போ தான் போச்சு. தண்ணியை பார்த்து ரிட்டன் திரும்பி வருது. இதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே தண்ணி தான். வெள்ளப்போக்கு. ஆமாம் இங்கே எல்லாம் தண்ணி வந்துருச்சு. ஒரு ஓட்டம் அன்னைக்கு நம்ம தாண்டி போயிடுவோமா? வேட்டியை கட்டிக்கிறேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தால் ரெக்கார்ட் ஆகலையே. இங்கே பாருங்கள் அந்த வீட்டில் ரம்டான் பழம் கிடக்கு. இவ்வளோ நேரம் எடுத்த வீடியோ ரெக்கார்ட் ஆகலடே. இவ்வளோ நேரம் தான் அங்கேருந்து வந்தோம். அந்த வீடெல்லாம் காட்டிட்டு பேசிகிட்டே வந்தோம். ரெக்கார்ட் ஆகலை. சரி நான் வரும்போது அந்த வீடெல்லாம் காட்டுறேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா இதை தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆமாம் மோஸ்கோன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம். எடே என் வேட்டிலாம் நனைஞ்சிச்சுடே. வா வீட்டுக்கு போய் குளிக்க தான் செய்யணும். வீடு நல்லா அழகாக இருக்குண்ணே. எடே இதுக்குள்ள வந்து பாம்பு வந்தால் என்ன செய்ய? வராதோ? வந்துச்சுன்னா அவ்வளோதான். பாம்பு நம்ம இந்த கொடையை மடக்கிட்டு அடிச்சிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் பாம்பை கண்டா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். நம்ம கொடையை மடக்கிட்டு பாம்புக்கு நம்ம யாருங்கிறத காட்டிடணும். என்ன? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். விடலாம். இப்படிதானே கனகாக்கா வீட்டுக்கு போகணும். இதுக்குள்ளலாம் தண்ணி வந்துச்சு இந்த வீட்டுக்குள்ளே. இந்த பெரிய பெரிய வீடெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி மேலே தள்ளி கட்டியிருக்காங்க. இந்த சைடு இருக்க வீடு எல்லாமே தண்ணிக்குள்ளே கிடக்கு. இந்த சைடு இருக்க வீட்டுக்காரங்க எல்லாமே காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. கீழே மட்டை கிடக்குடே. ஆமா ஆ பெரிய காட்டு வீடியோ
அப்படி தூக்கி வச்சுட்டு வரேன். நான் பிடிச்சிக்கிறேன்டி. வீடெல்லாம் சூப்பராக இருக்குண்ணே. இங்கே பாருங்க, வீடு இங்கே இருக்குன்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. ஆமாம், வீடு இங்கே இருக்குன்னு சிம்பிள் போட்டிருக்காங்களாம், வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு. பெரிய வெள்ளை போக்கு வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சிம்பிள். சரி, கட் பண்ணிடுங்க சரியா இருக்கு. இந்தா தெரியுமா வீடியோவில்? ஷூ பண்ணி வாங்க. தெரியுது. ஷூ பண்ணி வாங்க. இந்தா இது ஃபுல்லாக மீன் தான். சின்ன சின்ன மீனாக நிறையா இருக்குண்ணே. தண்ணி கேன் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மீன், இது ஃபுல்லாக மீனாக தான் கிடக்கு. கொஞ்சம் பெரிய பெரிய மீன் தான் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம், நாங்கள் இந்த வழி தான் போவோண்டே. இதில் போய் அங்கே ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்தில் உட்காந்து சாயந்தரம் நேரம் உட்காந்துருப்போம். இப்போ அந்த பாலம் இங்கே வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, தெரியுதா? அப்படியே அங்கிட்டு வாங்க. இங்கிட்ட ஃபுல்லாக தண்ணி தான். வாங்க. இந்த வீட்டுக்காரங்க எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. அங்கிட்டு போமாடே. இதில் ஒரு கப்பல் நிற்கி. ஆமாம், இல்லை ஏறலாமோ? இல்லை ஏறி போகலாமோ? மரத்தில் கட்டி வச்சுன்னா மரம் உடஞ்சி வந்துட்டு மீன் பிடிக்கிறவங்க அவ்வளோதானே. எடே கவுந்துற போதுடே. நடுக்கொண்டு ஏறி உட்காரு. கட்டி போட்டிருக்காங்க. இந்த ஏறிட்டான் கப்பல் ஃப்ரெண்ட். இந்த இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ்னு எழுதியிருக்கு, இதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ்னு எழுதியிருக்கு. வருடே கப்பல்லையும் ஃப்ரெண்ட்ஸ்னு எழுதியிருக்கு. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ்னு எழுதுனால இது நமக்குள்ள கப்பலாம். இது மாதிரி போட்டில் தாண்டி இந்த ரேஸ்லாம் போவாங்க, டப்ப டப்படம் அடிச்சுக்கிட்டு. ஆமாம், இதுக்கு அடுத்து போவோம், வா வரும்போது பார்ப்போம். இதை பின்னாடியே போவோம். ஆப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகிறாங்கன்ட்டு. இவன் இதில் குளிக்க போகிறானா, ஆசையாக இருக்கான். நம்ம அங்கே போய் குளிக்க தான் போகிறோம் பாருங்க. ஆமாம், அங்கே போய் கண்டிப்பாக குளிச்சே ஆகணும் அப்படிங்க. இங்கெல்லாம் வீடு இருக்குடே. இந்த வீடும் தண்ணியில் முங்கிருச்சுன்னு. பாதி வீடு முங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா எல்லாரும் வாடகைக்கு கிளம்பி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வாடகைக்கு கிளம்பி போயிட்டாங்க சொந்த வீட்டிலேருந்து. இங்கே போட் நிற்க வர அருமையாக இருக்குடே இந்த போட்டு. என்ன இல்லை உட்காரலாமா? கெட்டி போட்டிருக்காங்க. ம், அதுக்கு அங்கிட்டு போனான்னா ஆழம். அந்த போட் நிற்கிது ஆழண்டே. எடே போகாத, அங்கிட்டு வா, இழுத்துருவ. ஏய் இழுத்துட்டான்ப்பா போட்டை. அது லேசாக தான் இருக்கும் போலண்ணே. இந்த கம்பியில் தான் கெட்டி போட்டிருக்காங்க. பார்த்து யார் கவுந்துட போகுது, உள்ளே தண்ணி கிடக்கு. நிப்பாட்டுதான், இரு நிப்பாட்டேன். கவர்ந்துட்டே. இரு நான் பிடிச்சிக்கிறேன். யாருடே பையா சென்ட்ரல மீச்சாருடே. ஏட்டான் வெரி குட்ரா. ஏடே கவர்ந்துடே. கம்பியை பிடிச்சிக்கோ. ஏறிட்டான் பாருங்க. இந்த கொடையை கொடுறேன், நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். கப்பலில் போக போகிறோம். ரெண்டு சைடு துடுப்பு போடுவாங்கண்ணே. ஆ நீ உள்ளே போட, நான் உன்னை காப்பாற்றலாம் மாட்டேன். ஏன் அப்படியே ஆழத்துக்கு போ, நான் வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு வரேன். இவன் இறங்க போகிறானா, இழுத்து விடுவாங்க. அவன் நிற்கிறது வந்து கிடங்கு. இறங்கிருவியா?
இறங்குடு, பார்த்து இறங்கு, கவுந்துராத. இறங்கிட்டான். போமா, உள்ளே தள்ளி விட்டுருவோமா? போட்டோம் போட்டோம். உள்ளே பேச்சு வருங்க. கப்பலுக்குள்ளேயே அலை அடிக்கி. கப்பலுக்குள்ளேயே கடல் இருக்கு. போமா. ஆமாம், சரியான வியூ பாயிண்ட்டுண்ணே. ஏடி இதெல்லாம் நெல் நடுவாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்கிட்டு வாங்க, ஆழத்து போகாத. இதெல்லாம் விவசாயம் பண்ணுற இடம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் விவசாயம் பண்ணுற இடம். இதில் வந்து டிராக்டரை வச்சு தொழி அடித்து நெல் நடுவாங்க. இதில் வந்து ஒரு சின்ன ஆறு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே பெருசாக ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அது சென்டரில் ஒரு ஆறு போகும். சரியான மழை சீசன் மட்டும் இப்படி தண்ணி ஆயிரும். இந்த வீட்டை பாருங்க எப்படி முங்கி இருக்குன்னு. இல்லாட்டி வாடகை வீடு போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு தண்ணிக்குள்ள தான் இருக்கு. இந்த வீடும் தண்ணிக்குள்ள தான் இருக்கு. வாங்க வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். எல்லாமே தண்ணி தான். வீடு நல்லா அழகா வச்சிருக்காங்கண்ணே. நல்லா பூஞ்செடிலாம் வச்சு அழகா இருக்கு வீடு. தண்ணியில முங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இன்னும் தண்ணியா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து தண்ணி. இந்த இதுல மட்டும் லேசா வெட்டையா இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் மேடு. லைட்டா டச் ஆகி அப்படியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னும் கொஞ்சம் விட்டா இங்க இருந்து அங்க வர தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம இன்னைக்கு வந்தோம். இது தண்ணி. இந்த வீடுலாம் தண்ணி. வளனா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்க மீன் நம்ம பாரு. வளனா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்க. இந்த செடியை பாரு, அழகா இருக்குண்ணே. பாருங்க வாட்டர் கேன் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், அதான் வளைக்கி குறி. எதெல்லாம் காட்ட சொல்லுவாங்க பாருங்க. இந்த வீடு நல்லா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் வீட்டுக்குள்ள தண்ணி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கம்மியா கிளவி அம்மானா இருந்தாங்கன்னா அங்கே வலி விழுந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளவி பாட்டிமாரு இதெல்லாம் இருந்தால் வலி விழுந்துருவாங்க. ஒரு சரி, இந்த வீடை இப்போ பார்த்துக்கோங்க. ஆல்ட்ரு பண்ணுறதாங்க நினைக்கிறேன் பழைய வீடுனால. காம்பவுண்ட்லாம் கட்டி இதெல்லாம் பச்சை பசைர்னு ஆக்கி பூஞ்செடிலாம் வச்சு அருமையாக ஆக்கிடுவாங்க. அடுத்த டைம் வரும்போது நான் உங்களுக்கு இந்த வீடை காட்டுறேன். கேரளாக்காரங்க வந்து இருக்கிறத வச்சு அழகாக ஆக்கிடுவாங்க. இது என்னடா இப்படி ஆயிடுச்சு? இந்த வீடெல்லாம் முங்கிடுச்சா? ஐயோ ஐயோ. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கெல்லாம் 6 மணி ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் 6 மணிக்கு ஓடுது. இங்கே பாருங்க, இந்த வீடெல்லாம் முங்கிருச்சு. பாருங்க குளியில் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குளியில் போட போறியா? இந்த பாதை மட்டும்தான் மேடு, அங்கிட்டு பள்ளம் இங்கிட்டு பள்ளம். இந்த 2 பேரும் போகிறாங்க, நாங்களும் அங்கே போக போகிறோம். இது கடை. அதாவது இதில் காலையிலையும் சாயந்தரமும் நிறையா பேர் வந்து நேராக போக்குறதுக்காண்டி வருவாங்க. இது ஒரு இடம் மோஸ்கோன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னா ஆளுக்கு வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுவாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு நிறைய நடக்கும். இவன் குளிச்சியா? அவன் ஒத்த காலில் நிற்கானே. குளிக்காத. இவன் பாருங்க கீழே குளிச்சுட்டான் பாருங்க. அவ்வளோதான், முழுசாக நனைஞ்சாச்சு. முக்காடு எதுக்கு வம்பாட்டி கோழி. சரி போதும், எந்தி காய்ச்ச வந்துடும். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு நினைக்கேன். தம்பி அண்ணங்காரனை கூப்பிட்டு போகிறான். அழுகுதான் பாருங்க, சும்மா நடிக்கான். இது எங்கேயோ ஒரு பார்க் இருக்கான். பார்க்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி தான். எல்லா இடமும் தண்ணியாக இருக்குது, எங்கே தான் கூப்பிட்டு போகிற? இவனை பாருங்கள், தண்ணியை கோழி ஏமலை ஊற்றிக்கிட்டு இருக்கான். வீட்டில் கேட்பாங்களாம், மழை பெஞ்சுன்னு சொல்லுவானா. அப்போ நான் மட்டும் நனையிலன்னு சொன்னால் அதுக்காண்டி என் மேலே தண்ணியை கோழி ஊற்றிக்கிட்டு இருக்கான்.
மழை பெஞ்சிருச்சுன்னா ஐடியா பார்த்தீங்களா? பாப்பா பார்க்க இந்த பாப்பா அங்கேருந்து வேடிக்கை பார்க்கு. வணக்கம் பாப்பா அப்படிங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு போட் இருக்குது இந்த வீட்டில். இந்த பார்க்கல நீ எங்கே அப்படிங்க? ஆமாம். ஆஹா, வீட்டுக்காரங்க வைய போகிறாங்க. வீட்டுக்காரங்க வைவாங்க. வீடு தாங்க இந்த போட் பற்றியா? இந்த இதெல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது ஒரு சவர்லாம். வீடு நல்லா அழகாக இருக்குது. பார்க் எங்கடே இருக்குங்க? ஏட்டா இந்த வீடு என்னடே ஆச்சு? இந்த வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி தான் ஃபுல்லாக. என்ன மீனா? நான் வேற நம்ம பார்த்து பயந்துட்டேன். அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீனாக இருக்குது. கலர் கலராக ஆள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய மீன் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அது ஓடிட்டு. சரி வா போவோம். உள்ள போய் ஐ லவ்னா ஒரு வழியாக பார்க்குக்கு கூட்டு வந்துட்டான். பார்க்கு அருமையாக தண்ணியாக இருக்குடு. ஃபோட்டோ எடுக்கலாமா? இந்த தண்ணிக்குள்ளேயே ஃபோட்டோ எடுக்கவா? பார்க் பாருங்க அங்கே இருக்கு. அது என்னடைய மலையாளத்தில் எழுதியிருக்கு போடே. நான் பாட்டி போகிறேன். முங்கிருமா? அந்த அளவுக்கு ஆழம்னா போக வேண்டாம். சரி போட்டோம். ஐ லவ். அதுக்கடுத்து என்னென்னு எங்களுக்கு வாசிக்க தெரியாது. இந்த வீட்டிலலாம் ஆள் இருக்காங்க. நீங்கள் என்ன பைக்கு சைக்கிள் எல்லாம் நிற்கி. எப்படின்னா சமையல் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் மாதிரி சமையல் செய்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குன்னா இந்த வீடு. எவ்வளோ செடியாக வச்சுருக்கீங்க. இங்கே வந்து சமையல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சமையல் ஆக்குதாங்க. நீங்கள் கையை அந்த கம்பியை பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த வீடு நல்லா அழகாக இருக்குன்னு. அதுக்கடுத்து போகக்கூடாது. சரி வாங்க, நான் உங்களுக்காண்டி வீடியோ எடுக்கிறதுக்காண்டி போகிறேன். போவோம். இங்கே வா, கிட்ட வா. ஏன் கிட்டே வாழ உள்ள முங்கிறாதட. கடைசி அணையும் நனைய வச்சிட்டான் ஃபுல்லாக. எனக்கு வயிற்றுக்கு வந்துடுச்சு தண்ணி. அங்கெல்லாம் போக வேண்டாண்ணே, அந்த இது இருக்க இடத்துக்கு போ. அது உள்ள ஆழமாக இருக்குண்டே. பார்க்கு கூட்டு வரோன்னு சொல்லிட்டு எங்கே கூட்டு வந்துருக்கான் பாருங்க. அங்கே போதுங்க வா. என் கிட்ட வாழ ஆழம் இருக்காது, இருந்தாலும் இவன் கம்பியில் ஆகிட்டான். பார்க்கு கூட்டுற சொன்னா எங்கே கூட்டு வந்திருக்கான் பாருங்க. இது வாசல் எங்கெல்லாம் இருக்கு? அங்கேயா இருக்கு? இப்படி தாண்டி தான் போகணுமோ? நான் வந்துடுவேன். கொடையும் வச்சுக்கிறோண்டே. இப்படி வச்சுக்கோ. அப்படி தள்ளி போ. பாருங்க பார்க் எவ்வளோ பாருங்க. நானே எவ்வளோ முடிஞ்சிட்டு எப்படி சேர் இருக்குடே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சேரில் உட்காருறீங்களா? ஃபுல்லாக நனைஞ்சிருவீங்க. சேர் இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறங்கிட்டாங்க கப்பாளி. நாங்கள் என்னங்க கொடையை கொண்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே டைம் அடிக்க போகிறேன். அதை படியில் ஏறுவோம். வாங்க வா.
அதில் ஏறி மேலே போவோம். கொஞ்சம் நேரம் தண்ணியில் இல்லாமல் இருந்துட்டு வருவோம். அதில் மேலே ஏற போகிறோம். மேலே ஏறடே. எவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளேயே வந்திருக்கோம். மேலே ஏறு 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 வேமா ஏறு. இல்லை ஏறு, முதல்ல வருது. முதல்ல இப்படி எப்பாடி உள்ளே வந்தாச்சு. ஏ பாத்தியா, மேலே ஏறியாச்சு. சர்க்கேஸ்லாம் உடஞ்சி கிடக்கு. அதுக்குள்ளே உட்காரது ஒன்று இருக்குது, முங்கிருச்சு. இதில் சறுக்கிட்டே போடே, நல்லா இருக்கும்டே. இதில் அப்படியே சறுக்கிட்டே போய் தண்ணிக்குள்ள உள்ள போகிறான். ஏழு அங்கே குதிக்காதல பாருங்க. இது சறுக்க சொன்னால் அங்கே குதிக்காம பார்த்தீங்களா? இதுதான் சேட்டை பண்ணுறான்னு அர்த்தம். இது சர்க்கேஸ். இப்படியே சறுக்கிட்டே போய் உள்ள விழணும். ஊஞ்சல் ஆட போகிறான் தண்ணிக்குள்ள. ஆடு 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 ராஜா ஆடு. ஆட முடியாது தண்ணிக்குள்ள. உட்காந்தாச்சு, ஆனால் ஆட முடியாது. ஏடி இது என்னது இருக்கு? ஐ லவ். எங்களுக்கு மலையாளம் தெரியாத. ஐ லவ் வெல்கமா? வி போட்டா வெல்கமாடே. ஐ லவ் வெல்கமா. இந்த ஊர் பேர் தான் போட்டுக்கோம். இந்த ஊர் பேர் வடவாதூர். வடவாதூர் அப்படின்னாலும் ஒரு எழுத்து மிஸ் ஆகுது. அங்கே வேணுமோ செய்ய போகிறான். அது என்ன? ஏ இங்கே வா. ஆழம்லாம் இருக்காது. அது எக்ஸசைஸ் எடுக்கிறது. அந்த ஆமாம், பிடிச்சி அங்கிட்ட ஆட்டுறது. அங்கே பாருங்க. நீ நொறுக்கிட்டடா. அப்படி செய்யலாமா? அப்படியே டைவும் அடிக்கலானே. என்ன சொல்கிறான் பாருங்க இவன். இது என்னது? சைக்கிள் ஓட்ட போகிறான். ஆனால் ஓட்டுறான். உங்களுக்கு எப்படி ஓட்டுறான்னு தெரியாது. சைக்கிள் அது. அது என்னது? அது ஓ, இடுப்பை வார்ம் அப் பண்ணுறது, சுற்றி விடுறது. அப்படி 1 2 3 இருக்குது. அவ்வளோதான். இந்தா அங்கே ஒரு அண்ணன் வராங்க. அது 2 சறுக்குண்ணே. உள்ள போயிட்டான். இல்லை இரு வாரேன். ஆமாம், அப்படி ஜம்முன்னு கோவாவே தோற்று போயிருமே. எங்கெல்லாம் போனா நீ? பாருங்க, அப்படி கூட சுற்றி வருதோல. இங்கே பாருங்க, இது இப்படி கூடி சுற்றி, இப்படி கீழே கூடி சுற்றி, இதுக்குள்ள ஓடி வந்து இப்படி வருது. இதான் மறுபடியும் அப்படி வரான் பாருங்க. இந்த வரானா வந்துட்டான். வலி கீழே விழுந்துடாத, பார்த்து வா. ஏலே மூஞ்சில் அடிச்சிடாம. சரி போதும் வா போவோம். இதுக்கு மேலே உனக்கு இடம் கொடுத்தா நீ விளாண்டுட்டே தான் இருப்ப. வா போவா. நாங்கள் இதில் கூடி ஏறி போகிறோம். இந்த கம்பியில் ஓடி வரட்டாடே. இப்படி கூடி வந்து அப்படி கூடி இறங்கினா கொஞ்சம் பக்கமாக இருக்கும். வலி கீழே விழுந்தோம்னா போன மொத்தம் நனைஞ்சிரும். அடிக்கிற உட்காந்தே வரேன். இது இந்த எம் குமரம் படத்தில் போவான் பாருங்க, அது மாதிரி இருக்கு. விவேக் போவானா?
அது ஏதோ ஒரு பாட்டு படிப்பாங்களோ, என்ன பாட்டு? ஒரு பாட்டு ஃப்ரெண்ட். மணியே மணியின் ஒளியே ஏதோ பாட்டு படிப்பான் விவேக்கு, அது மாதிரி இருக்கு. ஏதோ குதிக்காத, கீழே வெட்டையாக இருக்கும், காலில் அடிச்சிடும். சேட்டா சேட்டா போகிறாரு சேட்டா. நம்ம விவேக். அப்பா நான் இறங்கிட்டே. குளிக்க வராங்களா? ஆமாம், சரி வா போவா, வீட்டுக்கு போவோம். பார்க்கில் குளிக்கிற ஆள் நீ தான்டா. ஐயோ, அவனோட எனக்கு சிரிப்பு வருது. என் சிரிப்பை பார்த்து இவங்களாம் சிரிக்க போகிறாங்க. பார்க்கு விளாட கட்டி விட்டாங்களா, நீச்சல் அடிக்க கட்டி விட்டாங்களான்னே தெரில. ஐயோ ஐயோ ஐயோ, இல்லை கொடையை விட்டு வாழ, கொடையை மறந்துட்டோம். கொடை உள்ளே இருக்குவாரு. ஆமாம், புது கொடை. ஆமாம், பெற தாத்தா காலையில் தானப்பா வாங்கினோம் கொடையை, எங்கப்பா வச்சுட்டு வந்தீங்க இங்கே பாரு. புது கொடை நம்ம தான் இப்போ பேப்பரே கிழிச்சு தூர போட்டோம். கொண்டா கொண்டா, ஏன்டா கொண்டா. வாக்கில் இறங்கு போவோம். இறங்கு இறங்கு இறங்கு. அதுக்கும் ஒரு குதி. வா வா போவோம். இதோட வீடியோ முடித்து கொள்கிறோம். ஆமாம், அந்த ஒரு சின்ன அந்த 2 வீடு இருக்குது, அது வீடை மட்டும் காட்டிட்டு வீடியோ முடிச்சுக்கிறோண்ணே. டே போமா. இவன் நம்ம போனால் தான் அவனும் வருவான். வா போவோம். இல்லை வழி எங்கே இருக்குது? சரி, இந்த கம்பியில் ஏறி போவோம். அங்கே ஒரு உட்கார போகிறேன். சேர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ். சேரில் உட்காருதானா? உட்காந்தாலே மூக்கு வரைக்கும் தண்ணி போகுது. வா போவோம். வந்துக்கிட்டே இருக்க வழியில் மேலேருந்து ஒரு சக்கப்பழம் விழுந்துச்சு. பலாப்பழம். இந்த பலாப்பழம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இங்கே வா. இது வந்து ஆங்கில் சக்கை. என்னடே இந்த கொடையை பிடி. விடியில் காட்டுறேன். ஆனால் உள்ள பலாப்பழம் மாதிரியாக இருக்கும். காய் மணிக்கு உடைக்க முடியல, உடச்சி காட்டுறேன். உள்ள பலாப்பழம் இருக்கும் அன்பா. பலாப்பழத்தை காட்டுறேன். இது வந்து சின்ன பலாப்பழம்னு சொல்லுவாங்க. இதுதான் பலாப்பழம். தெளிவாக இருக்கு, கிடைக்கா, ஜூம் ஆக மாட்டேங்கி. இது வந்து சாப்பிட்லாம். சின்ன சக்கை, சின்ன கொட்டை இருக்கும் உள்ள. இது பலாப்பழம், உள்ளே இருக்குது கொட்டை. இது கொட்டை. இதை இங்கே வந்து ஆங்கில் சக்கைன்னு சொல்லுவாங்க. போமா. வா போவோம். இവിടെയോ? கம்மியாக இருக்கு. அந்தானே நான் அம்மாட்ட கேட்காரு இவ்வளோ வெள்ளம் உண்டோ அப்படின்னு. சூப்பராக போகிறாரு. நம்ம அப்பெல்லாம் பார்த்த போட்டு தாண்டே அதை எடுத்துகிட்டு போகிறாரு. சூப்பராக போகிறாரு. சும்மாரு கொலைக்குள்ள போயிட்டாரு. போகிறாரு. இறங்க போகிறாரு. ரோட்டுக்கு வந்துட்டார். இறங்கிட்டாரு.
கெட்டி போட்டு போயிடுவார், அவ்வளோதான். நம்ம போயிடுவோம். பாருங்க சட்டையெல்லாம் கழட்டிட்டான். போட மாட்டேன், கட் பண்ணிடுவேன். வரும்போது தண்ணியில் நடக்க அவ்வளோ ஆசையாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்த தம்பி இப்போ போகும்போது தண்ணியில் விளாண்டு டயர்டாகிட்டான். அதனால் பாதியிலேயே இந்த போட்டு நம்ம வரும்போது காட்டியிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் போட்டு. இதில் கொஞ்ச நேரம் உட்காந்துருன்ட்டு வீட்டுக்கு போக போகிறோம். என்னடே இதில் கொஞ்ச நேரம் உட்காந்துருன்ட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இல்லை அவ்வளோதான், தட்டிருச்சு போட்டு கீழே. இது வேற போட்டா உட்காந்துக்கிட்டா அதே கவுறுதுல. இல்லை நான் உட்காரவும் தரைக்கு போயிருச்சு போ. இது நான் அங்கே உட்காருறேன். உள்ள தண்ணி கிடக்கனால கீழே முட்டுது. ஏய் நம்ம ஏறி நின்றுட்டோம். வடிவேல் மணிக்க பஸ்ஸில் நிற்கிற மணிக்க நிற்கும். ஆடுது. இல்லை ஆடுதல, ஆட்டாதல. இருல உட்காந்துக்கிறதோம்ல. இல்லை நான் கம்பியை பிடிச்சிக்கிட்டேன் போ. இவன் ஆட்டு தான் பாருங்க, ஆட்டு. முங்கிருச்சு போல. இல்லை போட்டு முங்கிருச்சு. இல்லை கீழே இறங்கல. முங்கிட்டுல இறங்கல. போட்டுக்காரன் வந்தோம்னா அடிக்க போறாம்ல, இறங்கல போவோம்ல. தூக்கி விடல. அப்படி கவுத்தி விடு. இங்கே வா, நீ வீடியோ எடு, நான் கவுத்துறேன். வீடியோ எடு. அப்படியே ஆன்ல தான் இருக்கு. ஒரே படி சார், தண்ணி ஃபுல்லாக வந்துட்டேன். ரெண்டு தண்ணி கவுத்த போகிறேன். டக்குன்னு சாய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிங்க கொஞ்சம் பிடிங்க, நல்லா 2 பேர் சேர்ந்து கவுத்துவோம். சரி, ஆஃப் பண்ணிட்டா போதும். கப்பலை முழுகடிச்சாச்சு. தண்ணி இவ்வளோ தான் வெளியேற்ற முடிஞ்சு. இதுக்கப்புறம் கோழி தான் வெளியே ஊற்றணும். அதனால் நாங்கள் இப்படியே விட்டுட்டு போகிறோம். அது கயர் வச்சு கட்டி போட்டிருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடெல்லாம் சூப்பராக இருக்குண்ணே. ஆமாம், அந்த 2 வீடை காட்டணும். இங்கே தான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் பேசிகிட்டே வந்தோம், வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. இதான் அந்த வீடெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதான் இந்த வீடு தான். வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிட்டு. இந்த வீடு திறந்துட்டாங்கப்பா. ஆமாம், திறந்து கிடக்கு ஒரு வீடு. ஆள் இருக்காங்க. அடுத்தபடியாக எங்கேயோ அருவி இருக்கான். அருவியை பார்க்க கூட்டு போய்கிட்டு இருக்கான். இல்லை இது என்ன பலாப்பழம் இப்படி காய்ச்சிருக்கு? எவ்வளோ பலாப்பழம் வருது. இந்த வீட்டுக்காரங்க அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்காரங்க இப்போ வந்து அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, ஒரு பலாப்பழத்தை எட்டு போவோமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க. துணி துவைக்கிற இடமா? சூப்பராக வருது தண்ணி. வேறு எங்கடே இருக்குது? இங்கே ஒரு எறும்பு மாடு நிற்கி நம்மளை முறைச்சி பார்க்கு. இந்த வீடு சூப்பராக இருக்குப்பா. இங்கே ஒரு வீடு இருக்கு பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது. இது மாதிரி வீடெல்லாம் இருந்தால் சொர்க்கமாக இருக்கும்ண்ணே. இன்னும் எங்கடே போகணும்? அருவியா? இல்லை, ஆமாம், சூப்பராக இருக்குல்ல.
இரு, நான் முன்னாடி போகிறேன். வேலு நொறுக்கிட்ட நீ. பார்த்துப்போ, பாம்பு கிடக்காம பார்த்துப்போ. ஏய், இது பாம்பு மணிக்கு கிடக்கு. இதை பார்த்து நான் பயந்துட்டேன், பாம்புனே. ஏ அம்மாடி, ஏ சூப்பராக இருக்குல்ல. அருமையான இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குண்ணே இடம். சூப்பராக இருக்குல்ல. அருமையான இடம் நண்பா. ஆனால் இந்த வீட்டுக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. இந்த இங்கே ஒரு வீடு இருக்கா, இந்த வீட்டுக்காரங்க கொடுத்து வச்சவங்க. நல்லா நீட்டாக இருக்கும்ண்ணே, சொர்க்கமாக இருக்கும். குளிக்க போறியா? மறுபடியும் குளிக்க போகிறானா? வெள்ளை தனியா முல்லைப்பழம் கிடக்குது இல்லை, தெரியுதா உங்களுக்கு? முல்லைப்பழம் இது நல்ல ஃபுல்லாக முல்லைப்பழம் தான் கிடக்கு. இதுக்கு அடுத்து வெள்ளம். இதுக்கு அடுத்து போகக்கூடாதுன்னு இது மாதிரி போர்டு வச்சிட்டாங்க. வரும்போது இல்லை. நம்ம வீடு இதுக்கு அடுத்து தான், மேலே தான் இருக்குது. நாங்கள் இருக்க வீடுலாம் சேஃப்டி தான். என்னடே, எங்கள் தாத்தா வீடெல்லாம் சேஃப்டியாக இருக்குது, மேலே இருக்குது. இதுக்கு அடுத்து போனால் தான் தண்ணி. வீடியோ முடிச்சுக்கிறோமா? டாட்டா சொல்லு. வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்ப்போம். டாட்டா, பாய் பாய். பாய் பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.